வெல்கம் பேரண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 9 and 10 எப்படி நோட்டில் ப்ராக்டிஸ் கொடுக்கணுன்றதை பார்க்க போகிறோம். என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் 9, 10 ஸ்லேட்டோட ப்ராக்டிஸ் வீடியோ இருக்குது. அந்த லிங்க்கை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 9 எப்படி எழுதணும் பாருங்கள். லெஃப்ட் கர்வ் ஜாயின் கம் ஸ்ட்ரைட், இது ஒரு மெத்தட். லெஃப்ட் கர்வ் ஜாயின் 1 இப்படியும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். லெஃப்ட் கர்வ் ஜாயின் கம் ஸ்ட்ரைட், இந்த மாதிரி 3 மெத்தடில் நீங்கள் வந்து எப்படி வேணால் ஃபார்மேஷன் சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ, உங்கள் சில்ட்ரனுக்கு ஈஸியாக கேட்ச் பண்ணிக்கோங்களோ அந்த மெத்தடில் நீங்கள் ஃபார்மேஷனை சொல்லிக் கொடுங்க. லெஃப்ட் கர்வ் ஜாயின் கம் ஸ்ட்ரைட் 9, டச் த லைன், கரெக்டாக சொல்லுங்கள். லைன் டச் பண்ணி எழுதணும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் கர்வ் ஜாயின், அது வந்து கொஞ்சம் ஸ்மாலாக போட்டால் தான் 9 வந்து கீழே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டாண்டிங் லைன் போடும்போது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சின்னதாக போட சொல்லுங்கள். லெஃப்ட் கர்வ் ஜாயின் கம் ஸ்ட்ரைட், இப்படி தான் நான் சொல்லி தருவேன். உங்களுக்கு எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. லெஃப்ட் கர்வ் ஜாயின் 1 போடு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். லெஃப்ட் கர்வ் ஜாயின் கம் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லலாம். லெஃப்ட் கர்வ் ஜாயின் ஸ்டாண்டிங் லைன் அப்படின்னு சொல்லி தரலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் உங்கள் சில்ட்ரனுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் ஃபார்மேஷன் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் நம்பர்ஸ் மாற்றி மாற்றி எழுதும் போது உங்களுக்கு கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் அவங்களுக்கு தெரியும். பசங்களுக்கு நம்பர்ஸ் அந்த 9 எழுதும்போது லைனை வந்து டச் பண்ணி எழுத சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் 9ல் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணும்போது ரவுண்டாக போட்டு நடுவில் கோடு போட்டுருவாங்க. அதனால் சொல்லிக்கிட்டே எழுத சொல்லுங்கள். லெஃப்ட் கர்வ் கரெக்டாக, அந்த லெஃப்ட் கர்வ் மட்டும் கரெக்டாக போட்டு ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா 9 பாருங்கள் இப்போ பர்ஃபெக்டாக எழுதுவாங்க. இந்த மாதிரி எழுதுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து 2 லைன்ஸ் தான் எழுத வச்சுருக்கேன். பட் நீங்கள் வந்து 2 to 3 பேஜ் வந்து நீங்கள் எழுத வைங்க கண்டினியூவாக. இப்போ 9 ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்கன்னா 8 வரைக்கும் நீங்கள் ஒரு லைன் எழுத வச்சுட்டு நீங்கள் 9 ப்ராக்டிஸ் கொடுங்க. எப்பயுமே நீங்கள் எந்த லெட்டரோ எந்த நம்பர்ஸோ சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் பிஃபோராக என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அதை முதல்ல ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த நம்பர் சொல்லி கொடுங்க. இல்லைன்னா இந்த நம்பர் ஃபினிஷ் பண்ணோடனே அந்த பழைய லெட்டர்ஸோ நம்பர்ஸையோ திரும்பி எழுத வைங்க. கண்டினியூஸாக நீங்கள் எழுத வச்சிங்கன்னா தான் உங்களால் கரெக்டாக ப்ராக்டிஸ் கொடுத்து கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் 10 பாருங்கள். 1 0 10 1 0 10 எப்பயுமே 0 வந்து டச் பண்ணி எழுத மாட்டாங்க. அதனால் கீழே வந்து ப்ளூ லைனை டச் பண்ணி எழுதணுன்றது சொல்லிகிட்டே இருங்க. 10க்கு 1 0 10. நான் எப்பயுமே 10க்கு வந்து 2 டாட் வச்சு கொடுப்பேன். ஏன்னா அப்போ தான் ஒரு டாட்டில் 1 எழுதிட்டு 0 போடுறதுக்கு டாட் இல்லைன்னா அவங்க எங்கே போடுறதுன்னு யோசிப்பாங்க. ஸ்டார்டிங்கில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி 2 டாட் வச்சு கொடுங்க ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு. அந்த 0 போடும்போது கரெக்டாக லைனை வந்து கீழே ப்ளூ லைனை டச் பண்ணிவிட்டு 0 போட வைங்க. ஆனால் சொல்லிகிட்டே எழுத சொல்லுங்கள். 1 0 10 அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் வந்து 1 போட்டுட்டு பக்கத்தில் 0 போடணும் அப்படின்னு தெரியும். இல்லைன்னா 0 போட்டுட்டு 1 போட்டுருவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு எழுதுனே 1 அப்படின்னு சொல்லுங்கள். தென் 0 அப்படின்னு சொல்லுங்கள். 0 10 அப்படின்னு சொல்லுங்கள். நம்பர்ஸ் வந்து அப்போ தான் ஐடென்டிஃபிகேஷன் பர்ஃபெக்டாக உங்களுக்கு சொல்ல தெரியும். உங்களுக்கு பசங்களுக்கு 1 0 10 அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொல்லுங்கள். நம்பர்ஸ் ஒரு தடவையும் எழுதும்போது நம்பரை வந்து டச் பண்ணாமல் எழுதிட்டாங்கன்னா எரேஸ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக எழுத வைங்க. இப்போ பாருங்கள், நான் இப்போ வந்து அந்த பாப்பா வந்து கையை பிடிச்சி எழுதுறது இல்லை, இப்போ அவங்களே எழுதுகிறாங்க. இப்போ நீங்கள் 1 to 10 ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி 1 to 10 வந்து கண்டினியூவாக ப்ராக்டிஸ் கொடுக்கணுன்றதை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். இந்த மாதிரி எழுதும்போது லைன் தாண்டிட்டாங்கனாலும் நீங்கள் எரேஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்க தான் உங்கள் சில்ட்ரன் வந்து நல்லா கரெக்டாக எழுத ஆரம்பிச்சிருவாங்க. 1 0 10 சொல்லிகிட்டே எழுத சொல்லுங்கள். கண்டினியூவாக இந்த மாதிரி 1 0 10 அப்படின்னு எழுத சொல்லுங்கள். இப்போ என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்கன்றதை பார்க்கலாம். இப்போ 9 வந்து நீங்கள் கண்டினியூவாக லெஃப்ட் கர்வ் போட்டு ஜாயின் பண்ணலைன்னா இந்த மாதிரி தலைக்கீழே மாற்றி எழுதிடுவாங்க. இல்லைன்னா 0 போட்டு 1 சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த லாலிபாப் மாதிரி போடுவாங்க. அதனால் கரெக்டாக பர்ஃபெக்டாக சொல்லி கொடுங்க ஃபார்மேஷனை. அது மாதிரி 1 0 போடும்போது 0 வந்து மோஸ்ட்லி லைன் டச் பண்ண மாட்டாங்க. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது என்கரேஜ் பண்ணுங்கள். கையில் கூட ஏதாவது ஸ்டிக்கர் ஓட்டுங்க.